இப்போ 200 ரூபீஸ்க்கு இதெல்லாம் வாங்கலாமா? 200 ருபீஸ்க்கு தராங்களா? சாக்காரு 200 ருபீஸ்க்கு இதை வாங்கலாமா? எப்படிப்பா வாங்கலாம்? 200 ரூபாய் நிஜமாவே 200 ரூபாய்க்கு வாங்கலாமா? உண்மையாவே சொல்றீங்க? 200 ருபீஸ்க்கு வாங்கலாமா? அப்படி 200 ருபீஸ்க்கு என்னதான் தராங்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணு இல்லங்க. டெய்லி ஜூஸ் டீயின் குடிக்கிற காசை அனாவசியமா செலவு பண்றதை விட்டு 1 லட்சத்தோட நீங்க காஸ்ட் 24 புது காரே வாங்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் நாவலூர்ல லொக்கேட்டா இருக்க காஸ்ட் 24 தான் விசிட் பண்ணியிருந்தேன். 2 செகண்ட்ல என் தலையே சுத்தி போச்சு. நான் புது கார் தான் வாங்க வந்தேனா இல்ல செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க வந்தேன் நானு? ஹலோ கைஸ், நான் தான் உங்க காவ்யா. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாவலூர்ல லொக்கேட்டாக இருக்க காஸ்ட் 24 தான் இருக்கேன். இந்த பிரான்ச்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 450 கார்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கு. அன்லிமிட்டடாக சேல்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாலே போதும் 5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கு. இங்கே மட்டும் தான் பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்களுக்கு திருவேற்காடுலேயே ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு. அவங்க 1000க்கும் மேலே கார்ஸ் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு அவைலபிளாக வச்சிருப்பாங்க. அங்கேயும் அன்லிமிட்டடா சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அங்கேயும் 5 ஸ்டார் ரேட்டிங். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்டாஃப் கூட சேர்ந்து நம்ம சைட்லன்னு சில டவுட்ஸ்லாம் இருக்கும்ல, ப்ராசஸ் எப்படி குவாலிட்டி எப்படி இருக்கு, எத்தனை செக்அப் போயிருக்கு, வாரண்டி எப்படி, இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும்ல, அதெல்லாம் இவங்க கூட பேசி டீல் பண்ணி. சார், எங்க சைட்லன்னு பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. உங்க ப்ராசஸ் எப்படி, குவாலிட்டி எப்படி இப்போ ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் எப்படி இருக்கு, வாரண்டி எப்படி இருக்குன்னு சில டவுட்ஸ்லாம் இருக்கு. சோ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா இது வந்து மாருதி ஆல்டோ கேட்டன் மேடம். இது வந்து வெஹிக்கிள் வந்து பிரைசிங் பாத்தீங்கன்னா 280 ல இருந்து 3 lakhs வரைக்கும் தான் மேடம் இந்த பிரைசிங் இருக்கு. 280 தான். ஓகே, ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் மேடம். இது டெஸ்ட் பாத்துக்கிறோம். இப்பதான் டிரைவிங் கத்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள் கண்டிப்பா அவங்க இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. மாருதி பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி இருக்கிறதுலயும் நல்ல குவாலிட்டியான வண்டி தான். மாருதியில மைலேஜஸ் நல்லா கொடுக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுதான் கொடுப்பாங்க. லோ பட்ஜெட் ஃபேமிலி, கம்மியான ஃபேமிலியா இருக்கும்போது அவங்க சின்ன வெஹிக்கிள் எடுத்துக்கலாமே, ஒரு கார் போலாம் அப்படின்னு ஸ்டார்டிங் வண்டி ஓட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு கார் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். சூப்பர் சார். சார், இதோட பிரைஸ் எப்படி, இப்போ இஎம்ஐ ப்ராசஸ்லாம் எப்படி? இஎம்ஐ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் மேடம் பண்ணிட்டு இருக்கோம். 5000 அந்த மாதிரி இருந்தாவே இஎம்ஐ பெர் மந்த் கொடுத்துட்டு இருக்கோம். 5000னா அப்போ ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சேமிச்சு வச்சாலே போதும், உங்க கையில ஒரு புது கார் இருக்கும். ஒரு ஃபேமிலியா டிரைவ் பண்ணலாம். சூப்பர். ஒரு 4 சீட்டர் கார்னு சொல்லலாம் இத. இது வண்டி பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கும் மேடம். 140 செக்அப்ஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். நீங்க நியூ வெஹிக்கிள் எப்படி பர்ச்சேஸ் பண்றீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துட்டு 10,000 கிலோமீட்டர் எப்படி ரன் பண்ணீங்களோ சேம் கேட்டகரி தான் இதுவும் அதே மாதிரி தான். நாங்க சர்வீஸ் எல்லாமே ப்ராப்பரா பண்ணி வச்சிருப்போம். நீங்க சர்வீஸ் எல்லாமே கிளியரா இருக்கும். வித் வாரண்டியோட கவர் பண்ணி கொடுக்குறோம். 1 month வாரண்டி பிளஸ் 12 months எக்ஸ்டர்னல் வாரண்டி கொடுக்குறோம். இப்போ ஒருவேளை நான் வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு எனக்கு அந்த கார் பிடிக்கலனா 7 days பைபேக் ஆப்ஷனும் இருக்குங்க மேடம். 500 கிலோமீட்டருக்குள்ள ரன் பண்ணிருக்கணும். அது சம. இதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும்? நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த கார் நம்மளுக்கு பிடிக்கலனா ஜஸ்ட் 7 daysல நம்ம அவங்க கிட்ட ரிட்டர்னே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு கிளீனா இருக்குன்ட்டு. ஒண்ணுமே இல்ல, ஒரு டஸ்ட் இல்ல, ஒரு கிராக் கூட இல்ல, அவ்வளவு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க மேடம், டயர்ஸ் எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பரா இருக்கும் மேடம். வண்டி சஸ்பென்ஷன், ஸ்டீரிங் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வண்டியில சிங்கிள் ஓனர் தாங்க. 52,000 தான் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. வண்டி 2011 மாடல். வண்டி நல்லா இருக்குங்க. ஆல்டோ கேட்டன்னு கிளியரா இருக்கு. எடுக்கிறதே வந்து குவாலிட்டி செக் பண்ணி தான் எடுக்கிறோம். பிளஸ் வண்டி வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடா எதுவா இருந்தாலும் கிளியரா பண்ணி கொடுத்துறோம். வண்டி 7 days பைபேக் ஆப்ஷன். உங்களுக்கு ஷோரூம் வைஸ் எல்லாமே பாக்கும்போது எல்லாம் புது கார் மாதிரி தானே இருக்கு. அந்த அளவுக்கு மேடம் குவாலிட்டியா இருக்கு மேடம். வண்டி எல்லாமே டெஸ்ட் டிரைவ் கொடுக்கறதுக்கு க்ளீன் பண்ணி தான் கொடுக்குறோம். வண்டி அந்த அளவுக்கு வண்டி வந்து க்ளீன் பண்ணி தான் கொடுக்குறோம். சப்போஸ் வண்டி எல்லாமே ஓகே பிடிச்சிருச்சு, எல்லாமே ஓகே அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்டீரியர் பாலிஷ் பிளஸ் டேஷ் கேம் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அக்சசரிஸ் எல்லாம். இந்த பிரீமியம் கார்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் ஒரு ஆசை இருக்கும். இந்த மாதிரி நம்மளும் ஒரு பிரீமியம் லுக்ல இருக்க ஒரு கார் வாங்கணும், ரூஃப் டாப் ஓப்பன்ல ஒரு கார் வாங்கணும், நல்ல லக்ஸரியா போகணும், லாங் டிரைவ்லாம் போனா நம்மளுக்கு ஒரு பேக் பெயின் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பிராண்ட் சஜஸ்ட் பண்ணுவீங்க? மேடம் அந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கும் நம்ம கார்ஸ் எப்பயுமே வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல சன்ரூஃப் மாடல் மேடம். கிரிட்டா இது வெஹிக்கிள் எஸ்யூவி டைப். சிங்கிள் ஓனர் மேடம். 49,000 தான் ஓடி இருக்கு கிலோமீட்டர். வண்டி நல்லா இருக்குங்க மேடம். 2019 மாடலு. வென்யூ சரிங்களா? இது வென்யூ மாடலு. வண்டி வந்து நல்லா இருக்குங்க மேடம். சன்ரூஃப் மாடல். இது சன்ரூஃப் மாடல் தான். ஓ, இல்ல சன்ரூஃப். ஆமா, இதான் சன்ரூஃப் மாடல். 9 lakhs சம்திங் தான் மேடம் இருக்கு. அலாய் வீல் எல்லாமே வந்துரும் மேடம். வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்குங்க மேடம். இதுல சஸ்பென்ஷன், ஸ்டீரிங் எல்லாமே நல்லா இருக்கும். வித் வாரண்டியும் 1 month கொடுத்துறோம். பிளஸ் 12 months எக்ஸ்டர்னல் வாரண்டி கவர் பண்ணி கொடுத்துறோம். இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும்? நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, அதுவும் ரூஃப் டாப் வச்சு ஓப்பனா நம்ம ஃபேமிலியோட போகணும், நம்ம அப்பா அம்மா ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சு நம்ம ஃபேமிலியா நம்ம பசங்களோட உட்காந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா காஸ் 24ல இந்த காரை ட்ரை பண்ணி பாருங்க. சீட் எல்லாம் அவ்வளவு கிளீனா இருக்கு. ஒரு துண்டு தூசி கூட இல்ல, எல்லாமே வாஷ்லாம் செம்ம கிளீனா பண்ணி வச்சிருக்காங்க. காஸ் 24ல அப்படி என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா
இவங்க வந்துட்டு கஸ்டமர் எல்லாமே சூப்பரா டீல் பண்றாங்க. லைக் வந்து ரொம்ப பொலைட்டா, ரொம்ப சாஃப்டா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி பேசுறாங்க. இவங்க வந்து நம்ம ஏமாத்துற மாதிரி ஒரு துளி டிராப் ஃபீல் 140 செக்அப்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம கைக்கே வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கார் பிடிக்கல, நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இல்ல இது பிடிக்கல அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா ஜஸ்ட் 7 daysல நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். அதுவும் 5000 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் போயிருக்கணும். இவங்க என்னென்ன பிராண்ட்லாம் டீல் பண்றாங்க பாத்தீங்கன்னா சின்ன பிராண்ட் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் வந்து நிறைய டாப் பிராண்ட் கூட தான் டீல் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹூண்டாய், ஹோண்டா, மஹேந்திரா, டாடா, ஸ்குவாடான்ற மாதிரி பல பிராண்டோட டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கிளீன் அண்ட் செக்அப்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஸோ ட்ரஸ்டபிளான ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபேமிலியோட வாங்க, வந்து காரை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா கார் பிடிக்கும். பிடிச்சி அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க போங்க. பாத்தீங்கன்னா இது ஹுண்டாய் 15 மாடல் பாத்தீங்கன்னா வண்டி இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். வண்டி கம்மியான பட்ஜெட்டுங்க, 280 இருந்து 3 lakhsக்குள்ள தான் இருக்கு. பிரைசிங் எல்லாமே வண்டி நல்லா இருக்கும். அதனால வண்டி சிங்கிள் ஓனர் தான், வண்டி எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணிட்டு வாங்க. வண்டி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணி க்ளீன் பண்ணி வண்டியை கொடுத்துருவாங்க. வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க, வண்டி அந்த அளவுக்கு பிடிக்கும். சஸ்பென்ஷனு, ஸ்டேரிங் எல்லாமே குவாலிட்டியா நல்லா இருக்கும் மேடம். எதுவுமே நல்ல ஸ்மூத்தா இருக்கும் எல்லாமே. சூப்பர். ஆனா இப்போ பிரீமியமான கார்ஸ் பத்தி சொன்னீங்களா, அது போயிட்டு ஒரு ரெண்டே கார்ஸ் மட்டும் எங்களுக்கு காட்டுங்க. நம்ம பார்த்துட்டு நீங்க வந்துட்டு நீங்க காஸ் 24 வரீங்கன்னா முன்னாடியே உங்க ஆப்ல வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு இங்க வந்து ஜஸ்ட் டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க. அதுவும் ஃபேமிலியோட வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வோல்க்ஸ்வேகன் டைப்ல இது போலோ, ஆமியோ, இந்த மாதிரி வென்டோ இது எல்லாமே தனித்தனியா வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இது நிசான் இதுல தனியா வச்சிருக்கோம். இது கியூட், இது ரெனால்ட் டைப்ல தனியா வச்சிருக்கோம். ப்ளஸ் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இது ஹோண்டால வச்சிருக்கோம், மாருதியில வச்சிருக்கோம், ஹுண்டாயில தனித்தனியா, டாட்டா எல்லா வெஹிக்கிளுமே தனித்தனி வேரியண்ட்டை தனியா வச்சிருக்கோம். வண்டி எல்லாமே தார் மகேந்திரால பாத்தீங்கன்னா தார் வெஹிக்கிளும் தனியா இருக்கு. எம்ஜி எல்லா வெஹிக்கிளுமே இருக்கு. நீங்க வந்து பாருங்க, டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு எடுங்க. இவங்க 500க்கு மேல கார் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருவேட்கால காஸ் 24க்கு இன்னொரு பிரான்ச்சஸும் சரின்னு சொல்லிட்டு நான் இவங்களோட காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்க ஒரு காரும் 140 செக்அப்க்கு அப்புறம் தான் சேல்ஸ்க்கே கொண்டு வந்து தராங்க. அது மட்டும் இல்லாம இங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் தராங்க. நம்மளுக்கு அந்த கார் பிடிக்கலாம் 7 days ரிட்டர்னும் பண்ணிடலாம். ECM ஆப்ஷன்ஸும் இருக்கு. பேப்பர் ஒர்க் ப்ராசஸ்ல அவங்களே பார்த்துப்பாங்க. நமக்கு அவ்வளவு காஸ் 24 விசிட் பண்ணி உங்க ஸ்டாஃப் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு பெட்டர் ஐடியாவே கிடைச்சிருக்கு. நீங்க டெய்லி ஒரு 200 rupees சேவ் பண்ணா மட்டும் போதும், நம்ம வீட்டுக்கு ஒரு புது காரே வாங்கிடலாம். கார் வாங்கணும் வெளியில இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்களும் இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு காஸ் 24 விசிட் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஒரு புது காரை வாங்கிக்கோங்க.